சிவராத்திரி விரதத்தோட மகிமையை பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அரசருக்கு ஒரு மந்திரி இருந்தார். அரசவையில் மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தார். அந்த மந்திரிக்கு 2 மகன்கள். ஒருவன் பெயர் பாலன், மற்றவன் பெயர் வேதநெறி. இருவரும் மந்திரியின் சொல் பேச்சை கேட்காமல் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்பவர்கள். அதனால் வயது வந்த பின் தனது சொத்தை உடனடியாக பிரித்து தரும்படி கேட்டனர். அரசனுக்கு மந்திரி மீது மிகவும் பிரியம். ஒரு நாள் அரசவையில் மந்திரிக்கு அரசன் ஒரு நவரத்னங்களால் செய்யப்பட்ட அழகிய மோதிரத்தை பரிசாக கொடுத்தார். அன்று மந்திரி அந்த மோதிரத்தை வீட்டிற்கு எடுத்து சென்று பத்திரமாக வைத்துக்கொள் என்று தனது மனைவியிடம் ஆணையிட்டார். ஒரு நாள் இதை அறிந்து தனது வீட்டிற்கு வந்த வேதநெறி என்ற 2வது மகன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த மோதிரத்தை எடுத்து திருடி ஒரு நாட்டிய பெண்ணுக்கு பரிசளித்தான். மறுநாள் அந்த பெண் அரசவையில் அரசன் முன் நடனமாடிக்கொண்டிருக்கும் வேளையில் அவளது கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து அரசனுக்கு மிகவும் அதிர்ச்சி. நாம் மந்திரிக்கு கொடுத்த மோதிரமாச்சே, இது எப்படி இந்த பெண்ணின் கையில் என்று யோசித்தவாறு மந்திரியை அழைத்து, உங்களிடம் தந்த அந்த நவரத்னம் பதித்த மோதிரத்தை எடுத்து வாருங்கள் என்று ஆணையிட்டார். மந்திரியும் வீட்டிற்கு சென்று பார்க்கிறார். மோதிரம் காணவில்லை. உடனே மந்திரி இல்லை என்ற விபரத்தை கூறியவுடன் அரசன் அந்த பெண்ணிடம், யார் உனக்கு மோதிரத்தை கொடுத்தார்கள் என்று கேட்டவர்களும் வேதநெறி என்று மந்திரி மகனை சொல்ல, அங்கிருந்த மந்திரி தான் மகன் செய்த காரியத்தை நினைத்து மிகவும் வேதனையடைந்து சில காவலாளிகளை கூட்டிக் கொண்டு மகனை கொல்லப் போகிறேன் என்று சொல்கிறார். மகன் வேதநெறியும் விஷயம் அறிந்து வேகமாக ஓடுகிறான். அன்று காலை ஆரம்பித்தது ஓட்டம். முடியவில்லை. அன்று சிவராத்திரி தினம். அவன் காலையிலிருந்து பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் காவலாளிகளுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இறுதியில் ஒரு சிவாலயம் வருகிறது. அங்கு எம் பெருமானார் சிவனுக்கு சில நைவேத்தியங்கள் பக்தர்கள் படைத்து இருந்தனர். அவன் ஓட்டம் தாங்காமல் ஈசன் கருவறைக்குள் செல்கிறான். ஒரு சிறிய விளக்கு மட்டும் அணைந்து போகின்ற நிலைமையில் உள்ளது. அவன் தான் வயிற்று பசி தாங்காமல் அந்த இறைவனின் அறைக்குள் ஏதேனும் நெய்வேத்தியம் இருந்தால் உண்ணலாம் என்று அந்த விளக்கை தூண்டினான். தூண்டியவுடன் கோவிலில் இருந்த சிலர் அவனை அடிக்கலானர். அவன் சப்தம் கேட்டவுடன் எந்த பிரசாதத்தையும் சாப்பிடாமல் ஓடத் துவங்கினான். இறுதியில் பசி தாங்க முடியாமல் இறந்தும் போனான். உடனே அவன் இறந்தவுடன் யமதூதர்கள் அவனை கூட்டிச் செல்ல ஒருபுறம் வருகின்றனர். மறுபுறம் கைலாயத்திலிருந்து எம் பெருமானாரால் தேவர்கள் அழைத்துச் செல்ல வருகின்றனர். யமதூதர்கள் சரியாக அவனை தொடும் வேளையில் தேவர்கள், அந்த வேதநெறியை விட்டுவிடுங்கள், அவன் கைலாயத்தில் சிவபெருமானாரால் அழைக்கப்பட்டிருக்கின்றான் என்றவுடன் யமதூதர்கள் ஏன் எதற்கு என்று வினவினார்கள். அதற்கு தேவர்கள், அவன் இறந்த நாள் சிவராத்திரி. அவன் அன்று பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை. அவன் ஈசனின் கருவறைக்குள் அணையும் நிலையிலிருந்த விளக்கை தூண்டினான் என்று கூறியவுடன் யமதூதர்கள் தேவர்களிடமே அவனை விட்டுவிட்டனர். அவனும் கைலாய மலையில் ஈசனின் முக்தி பேச்சிற்கு ஆளானான். தெரியாமல் நடந்தது அந்த வேதநெறியின் செயல்கள். அதற்கே அவனுக்கு முக்தி கிடைத்தது என்றால், நாம் தினமும் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை வழிபட்டால் இறைவனிடம் பேரருள் பெற்று முக்தி நிலையை அடையலாம். அவன் அருளால் வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.